Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina wastafa. Hususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin alamin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Fanadhara nadharatan fin nujum. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நட்சத்திரத்தின் பக்கம் பார்வையை செலுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமான ஊர்வாசிகளுக்கு பண்டிகை கொண்டாடக்கூடிய பழக்கம் இருந்தது. ஒவ்வொருவர் பண்டிகை கொண்டாடுவதற்காக ஊர் எல்லைக்கு சென்று விடுவார்கள். இப்போது அந்த பண்டிகையை கொண்டாடுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. சூரா அல் சஃபாத்தி 89வது வசனம், ஃபகால இன்னி சகீம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க. ஃபதவல்லவ் அன்ஹு முத்பிரீன். இப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே அந்த இடத்தை விட்டு சென்று விட்ட பிறகு ஃபராக இலா ஆலிஹத்திஹிம் ஃபகால அலா தஅகுலூன், அந்த மக்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலுக்குள் நுழைந்து அங்க உள்ள சிலைகள் முன்னாடி போய் அலா தஅகுலூன், நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா? அதாவது அந்த சிலைகளுக்கு முன்னாடி நிறைய படையல்கள், காணிக்கைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க சாப்பாடு மாதிரி. அந்த சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சிலையை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் இதில் சாப்பிட மாட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. மாலக்கும் லா தந்திக்கும், நீங்க பேசாம இருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கோடாரியால் எடுத்து அந்த சிலைகளை ஃபுல்லாக உடைச்சி பெரிய சிலையுடைய கழுத்தில் தொங்க விட்டுட்டாங்க. இப்போ மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. அந்த மக்களிடம் எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம போன பதிவில் பார்த்தோம். இப்போ அந்த சிலைகளை உடைத்த செய்தி அந்த ஊரை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ரூத்துடைய காதுக்கு போகுது. இப்போது நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய அரண்மனைக்கு அழைப்பு விடுத்தான். வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நம்ரூத்தும் 2 தடவை விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு செய்தியை தான் இப்போது பார்க்க போகிறோம். சூரா அல் பக்ரா 258வது வசனம், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபி ரப்பிஹி அன்னா தஹுல்லாஹுல் முல்க் இது கால இப்ராஹீமு ரப்பி அல்லதி யுஹ்ஹி வ யுமீத் கால அன யுஹ்ஹி வ யுமீத் கால இப்ராஹீமு ஃபஇன்ன யஹ்தி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஹ்தி பிஹா மினல் மக்ரிபி ஃபபுஹித் அல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். நம்ரூத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த டிபேட், அந்த விவாதத்தை பற்றி இந்த குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபி ரப்பிஹி. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றான், இப்ராஹிமுடைய அதிபதி யார் என்பதை குறித்து அவருடன் தர்க்கம் புரிந்தவனை நீர் கவனிக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றான். அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹு தஆலா அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய காரணத்தினாலே அவன் தர்க்கம் புரிந்தான். வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, நம்ரூத் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்று. ஒரு சில குறிப்புகளில் கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நம்ம ஊர்ல 20 வருஷம் ஆட்சி செய்தாலே அவங்கள பார்த்து நிரந்தர முதல்வர் என்று கூறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருத்தன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, நிரந்தர முதல்வரே என்று ஸ்துதி பாடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கே இப்படி பெருமை இருக்கும் போது 400 வருடங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நம்ரூத்துக்கு எப்படி பெருமை இருந்திருக்கும்? எனவே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹு தாலாவை தவிர மற்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், எவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கிறானோ அவனே என்னுடைய இறைவன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூத்திட்ட சொல்றாங்க. அதற்கு நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், கால அன யுஹ்யி வ யுமீத், உன்னோட ரப்பு செஞ்சதை, அதாவது உயிர்ப்பிக்க செய்வதையும் மரணிக்க செய்வதையும் நானே செய்வனே அப்படின்னு நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான். இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று பார்த்தால், அரண்மனையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் நம்ரூத்துக்கும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதுல முக்கியமான ஹைலைட்ஸான பாயிண்ட்ஸை மட்டும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் தன்னை ரப்பு என்று வாதிட்டான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், என்னுடைய ரப்பு வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கிறான், கொடுக்கிறான், நீ உன்னால அதை பண்ண முடியுமா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூத்திட்ட வாதிட்டாங்க. அதற்கு நம்ரூத் சொன்னா, கால அன யுஹ்யி வ யுமீத், நிச்சயமாக நானும் வாழ்வையும் மரணத்தையும் அளிப்பேன் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான, அதாவது வட்டார மொழியில சொல்றதா இருந்தா ஒரு அல்பத்தனமான விஷயத்தை செஞ்சு காட்டுறான். அது என்னன்னு சொன்னா, மரண தண்டனை விதிக்கப்பட்ட 2 குற்றவாளிகளை தன்னுடைய காவலாளிகள்கிட்ட சொல்லி அழைப்பு விடுத்தான். இப்ப 2 குற்றவாளிகளும் வராங்க. இந்த 2 குற்றவாளிகளுமே மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள்.
இப்போது நம்ரூத் ஒரு பணியாளனிடம் ஆர்டர் போடுறான் ஒருவனை வெட்ட சொல்லி. இப்போது ஒரு குற்றவாளி அங்கேயே தண்டனை அளிக்கப்பட்டு மரணிக்கிறான். இப்போது இன்னொரு குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்ட இன்னொரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்காம அவனை அப்படியே போ அப்படின்னு விட்டுட்டான். இப்போது நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், கால அன யுஹி வ யுமீத், நான் ஒருத்தனை ஹயாத்தாக்குனேன், அதாவது உயிரோட விட்டுட்டேன், இன்னொருத்தனை நான் மௌத்தாக்குனேன், உன்னுடைய ரப்பு பண்ணதை நானே பண்ணுவேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் நம்ரூத் சவால் விட்டான். இதை சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன பையன், நம்ரூத் ரொம்ப பெருசா வளர்ந்துருந்தான். சின்ன பையனாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கால இப்ராஹிமு ரப்பி அல்லதி யுஹி வ யுமீத், என்னுடைய ரப்பானவன் வாழ்வையும் மரணத்தையும் அளிக்கிறான். ஆனால் நம்ரூத் ஆளுதான் பெரிதாக வளர்ந்திருந்தான். ஆனால் அவனுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுவதை கூட அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சின்ன புள்ளத்தனமான ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டினான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனுக்கு சுத்தமாக அறிவே இல்லை, இவனுடைய ரேஞ்சுக்கு இவனுடைய அந்த கெப்பாசிட்டிக்கு ஏத்தாக்கில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும் என்று சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கால இப்ராஹிமு ஃபஇன்னல்லாஹ யஹ்தி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஹ்தி பிஹா மினல் மக்ரிப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூத்திட்ட சவால் விடுறாங்க, என்னுடைய ரப்பு என்ன செஞ்சாலும் நீ செஞ்சிருவியா, நான் ஒன்று சொல்றேன், அதை நீ செஞ்சு காட்டு பார்ப்போம். கால இன்னல்லாஹ யஹ்தி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிக், அதாவது ஷம்ஸ் சூரியனை அல்லாஹு தாலா என்னுடைய ரப்பு கிழக்கிலே உதிக்க செய்கிறான். ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிப், அதாவது அந்த சூரியனை நீ மேற்கிலே உதிக்க செய் பார்க்கலாம், அதாவது ரப்பு கிழக்கில உதிக்க செய்கிறான், நீ அதை மேற்கில உதிக்க செய் பார்க்கலாம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சவால் விட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு வயதிலே புரிஞ்சு வச்சிருந்தாங்க, இந்த உலகம் பூமி வானம் எல்லாமே அவங்க பார்க்கக்கூடிய அனைத்துமே ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெய்த்திலே இயங்கி கொண்டிருக்கிறது. இவை அனைத்துமே அல்லாஹு தாலாவிற்கு தான் கட்டுப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போது சூரியன் கிழக்கிலே உதயமாகுகிறது என்று சொன்னால் அதை அல்லாஹு தாலா இயக்கி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அப்படி அல்லாஹு தாலா இயக்கி கொண்டிருக்கின்ற ஒன்றை நீ உன்னுடைய இயக்கத்திற்கு கீழே, அதாவது அந்த சிஸ்டமை மாத்தி நீ இயக்கு பார்க்கலாம் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூத்திட்ட சவால் விட்டாங்க. ஃபபுஹித அல்லதி கஃபர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதனை கூறியவுடன் சத்தியத்தை நிராகரித்த அவன் திகைத்து போனான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன், அல்லாஹு தாலா அக்கிரமக்காரர்களுக்கு ஒருபோதும் நேர்வழி அடைய செய்ய மாட்டான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த டிபேட்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜெயிச்சிட்டாங்க. அரண்மனையில எல்லா மக்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ரூத்தை ஸ்பீச்ல டாமினேட் பண்ணிட்டாங்க. இதனை நம்ரூத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போது அந்த மக்கள் கடவுளாக வணங்குகின்ற அந்த போலி கடவுள்களான அந்த சிலைகளை உடைத்த குற்றத்திற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. சூரா அல் அம்பியா 68வது வசனம், காலு ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலீன். அந்த மக்கள் சொன்னாங்க, உங்களுடைய தெய்வங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எரித்து விடுங்கள். இதுல இரண்டு கருத்துக்கள் உள்ளது. ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலைகளை உடைத்த பிறகு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது என்றும், இன்னொன்று நம்ரூத்துடன் விவாதம் செய்த பிறகு இந்த தண்டனை வழங்கப்பட்டது என்றும் கருத்துக்கள் உள்ளது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஈவந்தோ வஹியுடைய பேக்கப் இல்லாம வெறுமன பகுத்தறிவை வச்சே 3 சவால்களை எதிர்கொண்டாங்க. அதில் ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம், இன்னொன்று சமுதாயம், இன்னொன்று ஆட்சியாளர்கள். அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். சூரா அன்-நஹல் 123வது வசனம், சும்ம அவ்ஹைனா இலைக்க அனி தபிஹ் மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வ மா கான மினல் முஷ்ரிகீன். அல்லாஹு தாலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றான், நாம் உங்களுக்கு வஹி அறிவித்தோம், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஒரு மனதுடன் பின்பற்றுவீராக. வ மா கான மினல் முஷ்ரிகீன், நிச்சயமாக அவர்கள் இணை வைப்பவர்களில் இல்லை. வெறும் சிறுவனாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சமுதாயத்தை, ஏன் ஆட்சி அதிகாரத்தையே எதிர்த்து நின்றார்கள். எதற்காக? ஏகத்துவத்திற்காக. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்தின் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, ஆட்சி அதிகாரத்தின் மூலமாகவும் எதிர்ப்பு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டுதான் அத்தனை சோதனைகளையும் படிப்பினை பெற்றார்கள். இதன் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள்.